நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த கருத்தை சொல்லும் குட்டி பதிவுல எல்லாரும் சில பேர் நினைச்சிருப்பாங்க, நம்ம இது சின்ன சின்ன செலவுகளை நம்ம பண்ணோம்னா நமக்கு அதுல பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அதுல ஏமாந்தும் போயிருக்காங்க. அப்படி நீங்களும் சின்ன சின்ன செலவு பண்ணி பெருசா நம்ம அடையலாம் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான். என்ன அப்படின்னா, முனியாண்டின்னு ஒருத்தன். அவனுக்கு சுயமா எதுவும் யோசிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஏழை. அவனுக்கு ரொம்ப காசு வேணும், அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு பண்ணையார் என்ன பண்றாரு, இவன் தான் கம்மியா சம்பளத்துக்கே வேலை பார்க்கறானே, அதனால இவனை கூப்பிட்டு, வாப்பா நீ என்னோட இதுல வேலைக்கு சேர்ந்துக்கோ, எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கிறாரு. உடனே, நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அதுல பாதி கொடுத்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறான் இவன். உடனே, அதெல்லாம் ரொம்ப கூடப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குறைச்சிடுறாரு சம்பளத்தை குறைச்ச உடனே இவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. சம்பளம் இவ்வளவு குறைச்சிட்டோம், பரவாயில்லையே, இவனே வேலைக்கு வச்சுக்கிட்டா சரிதான், நமக்கு காசும் சேமிப்பாகும், வேலையும் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை வேலைக்கு சேர்க்கிறாரு. இந்த முனியாண்டி என்ன பண்றான், என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது, வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுப்பா, அங்க பக்கத்து தோட்டத்துல காட்டுல மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, அதுவே பெரிய தப்பு. ஆனா இவங்க வியாபாரத்துக்காண்டி, அதாவது தேக்கு மரம், தேக்கு நமக்கு மர சாமான்கள் செய்யலாம் உதவும்ல, அந்த தேக்கு மரத்தை வித்து அவர் காசு சம்பாதிக்கிறவர். அது அவருடைய ஒரு பாக தொழில்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவன் என்ன இவன் முனியாண்டி கிட்ட சொல்றாரு, அங்க தேக்கு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க பாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரக் எடுத்துட்டு போ, லாரி எடுத்துட்டு போ, அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க மரத்தை வெட்டி இதுல போட்டு எடுத்துட்டு இங்க போட்டுரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்றவனே. முனியாண்டி என்ன பண்றான், இவ்வளவு வேலையானா, இதுக்கு நீங்க இன்னுமே சம்பளத்தை குறைக்கலாம், பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் நிறுத்துறான். நிறுத்தும் போது எப்பவுமே நம்மலாம் என்ன செய்வோம், மரத்தை வெட்டுறதுன்னா, அந்த தேக்கு மரத்தை வெட்டுறதுன்னா வெட்டி அதை எடுத்து அப்புறம் அதை தூக்கிட்டு போய் அந்த லாரியில போடுவோம். இது எல்லாருக்கும் உள்ள ப்ரொசீஜர். இதை பார்த்த முனியாண்டி, என்னடா அது, இவங்க என்ன பண்றாங்க, புடிச்சு வெட்டுறாங்க, எடுக்கிறாங்க, போடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, இவ்வளவு லேட்டா மசனா வேலை பார்க்கறது, இப்ப பாரு நான் எப்படி வேலை பார்த்து என் முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கினேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ட்ரக் எடுத்துட்டு போய் அந்த லாரி எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறான். வச்சு அந்த மரத்தை வெட்டுறான். வெட்டும்போது இப்போ ட்ரக் அந்த மரத்துக்கு நேராக வச்சு, அந்த மரம் விழுந்துச்சுன்னா அந்த ட்ரக் இந்த லாரி மேலே தான் விழுகும், அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுட்டு அதை வெட்ட போகும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், இவன் என்ன மாதிரி மூளையை வச்சு யோசிக்கிறான், இவன் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தடுக்க போகிறதுக்குலாம் வெட்டிடுறான் அந்த மரத்தை. அந்த மரம் டபால்னு அந்த லாரி மேலே விழுந்துருச்சு. லாரி மேலே விழுந்து அந்த லாரி நசுங்கி போயிடுச்சு, நொறுங்கிடுச்சு அந்த அளவுக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ புரிஞ்சுதாங்க, அவர் கொஞ்சம் சம்பளம் கொடுத்து நம்ம நிறைய வேலை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கறதோட சேர்த்து பெரிய ஒரு லாரி அதையே இழந்துட்டாரு. இந்த மாதிரிதான் நம்ம ஒரு சின்ன சின்ன செயல்களை, சின்ன காசை கொடுத்து நம்ம இதை பெருசா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அது கிடையாது. நம்ம பெரிய முதலீடு போட்டாதான் நமக்கு பெருசா முதலீடு வருமே ஒழிய, சிறிய முதலீடு போட்டு ஒண்ணுமே ஆகாத ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால என்னைக்குமே ஒரு விஷயத்த செய்யும் போது அது சரியானதா, ஒருத்தவங்கள வேலைக்கு சேர்க்கும் போது இவங்க நல்லவங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்து கவனிச்சு நிதானமா முடிவெடுத்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு என்னைக்குமே வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் நம்மளோட விருப்பம். அதனால என்னைக்குமே அதை சரியா பயன்படுத்திக்க இந்த ஒரு புத்தி உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு நினைச்சு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷா வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் 8ஆம் வகுப்பு பணிந்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.